மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள். நான் உறுப்பினர் விஜய் சரவணன் பேசுங்க, பேச ஆரம்பிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிற மாண்புமிகு உறுப்பினர் சொல்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ரகுபதி அவர்கள் குறுக்கீடு இருந்தாலும் 11:22 அவர் அனுமதிச்சேன். நிறைய குறுக்கீடுகள் இருங்க. இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறது அனுமதிக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. ஒவ்வொரு ஆண்டிலும் மீளப்பெறும் சாத்தியக்கூறுகளுடைய அடிப்படையில் நீங்க கொடுத்திருக்க நிதிநிலை இருக்கிறான். அரசு உத்தரவாதங்கள் முந்தைய ஆண்டின் மொத்த வருவாய் கணக்கு வரவுகளில் 75% அல்லது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 7.5%, இவற்றில் எது குறைவானதோ அந்த அளவுக்கு அமையப்பட வேண்டும் கடன் வாங்குதல். அதை நாங்கள் எங்களுடைய அரசு மொத்த வருவாய் வரவுகளில் 23.46% மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டில் 1.86 தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதே அளவுக்கு நீங்க மெயின்டைன் பண்ணி காமிச்சாலே போதும். புதுசா ஏதோ நாங்க கடன்லாம் வாங்கி வச்சுட்டோம்னு சொல்றீங்க. அடுத்தது நாங்க ஜிடிபி குரோத் ரேட் இந்தியாவிலேயே 2வது இடத்திலே 11.19% கொண்டு வந்திருக்கோம். நீங்க 11.19 முடியாது, ஆனா ஒரு 10% கொண்டு வர முயற்சியுங்கள். அப்பொழுதுதான் தமிழ்நாடு வளரும். நன்றி சொல்லி முடிக்க. எனவே இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை அளித்த நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், அதே போல என்னை தேர்ந்தெடுத்து 3வது முறையாக தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கான வாய்ப்பையும் தொகுதி குறைகளையும் மக்களுக்கான குறைகளையும் சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற என்னாலும் என் நெஞ்சில் இருக்கக்கூடிய திருமயம் தொகுதி மக்களுக்கும், என்றைக்கும் நான் உழைக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை மனுவாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு தந்து விடுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் விஜய் சரவணன் அவர்கள் தன்னுடைய பேச்சை தொடரலாம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. இது ஆதியோன் வள்ளுவன் நமக்கு படைத்தளித்த ஒரு வேதம். ஒரு செயலை செய்வதற்கு பல்வேறு முறை சிந்தித்து அதன் பிறகு அந்த செயலை செயலாற்ற முயலும் போது வருகின்ற எதிர்ப்புகள், தடைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதுதான் சிறந்தது என்பதை அடிப்படையாக கொண்டது இக்குறளின் பொருள். அப்படி ஆதியோன் வள்ளுவன் நமக்கு வகுத்தளித்த வழியிலே தமிழகத்து அரசியல் மக்களுக்கான அரசியலாக அமைய வேண்டும் என்பதற்காக தான் நேசித்த திரையுலக பயணத்தையே நிறுத்தி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற மகத்தான எண்ணத்தோடு தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்தின் வாயிலாக 3 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்டு ஒட்டுமொத்த மக்களின் பேராதரவை பெற்ற தனிப்பெரும் தலைவராக இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தனி கட்சியாக தனித்து மக்களை சந்தித்து மாபெரும் ஆதரவை பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் காவல் வீரனாக, தமிழக மக்களின் காவலராக செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர், மக்கள் விரும்பும் தளபதி அவர்களே, இந்த பேரவையிலே இந்த வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே,
மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு எதிர்க்கட்சி உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, மாமன்ற உறுப்பினர்களே, இந்த பேரவையிலே உரையாற்றுகின்ற வாய்ப்பிற்கு என்னை தேர்வு செய்த என் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மக்களே அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, நீங்கள் புதியவற்றையும் புதுமைகளையும் கற்பதிலே மாண்புமிகு மாணவன். எதிரெதிர் கொள்கைகள் கொண்டவர்களையும் மக்களின் நலனுக்காக ஒன்றிணைத்து குரலெழுப்பச் செய்யும் நண்பன். பெண்களின் காவலனாய், என்றும் தமிழ் மக்களுக்காக முதல் குரல் கொடுக்கும் தமிழனாய், அடுத்த தலைமுறையை சார்ந்த உலகமெங்கும் வாழும் ஜென்சி இளைஞர்களின் நாயகனாய், திரையுலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் மக்கள் பணி செய்வதிலும் இந்திய தேசத்திற்கு அல்ல, உலகமெங்கும் வாழும் அனைவருக்கும், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறீர்கள். Ordinary people chase the success. The greatest of all time chase the mastery. சாதாரணமான மனிதர்கள் ஒரு வெற்றிக்காக ஓடுகிறார்கள். ஆனால் தலை சிறந்த தலைவர்கள் தான் தங்களுடைய வெற்றியை, தங்களுடைய முந்தைய சாதனைகளை வென்றெடுப்பதற்காக நாளும் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி திரையுலகத்திலும் அரசியல் உலகத்திலும் மக்கள் பிரச்சனைகளிலும் மக்கள் சேவைகளிலும் இன்று நேற்றல்ல, கால் நூற்றாண்டு காலம் தாங்கள் படைத்திருக்கிற சாதனைகளும், அந்த சாதனைகளை முறியடிப்பதிலே தாங்களே போட்டியாளராக இருப்பதும் தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு பெரும் பெருமை. அதற்கு சொந்தக்காரர் தளபதி அவர்களே நீங்கள் தான். அதனால்தான் மக்கள் உங்களை தங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணுகிறார்கள். அவசர முடிவுகளை மேற்கொள்கின்ற தலைவன் தவறான முடிவுகளையே மேற்கொள்கிறான். பொறுமையான நிதானமான முடிவுகளை மேற்கொள்கின்றவர் ஒரு தலைவரே வரலாற்றை உருவாக்குகிறார்கள். அப்படி வரலாற்றை உருவாக்குகின்ற தலைவர்களில் நீங்கள் இன்றைக்கு முதன்மையானவர்களாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். புயலும் அலையும் திசை மாறி சென்றாலும் அதை முழுமையாக சமாளித்து தான் செலுத்த நினைக்கின்ற கப்பலை, களத்தை இலக்கு நோக்கிய சிந்தனையில் செலுத்தி வென்பவரே சிறந்த கேப்டன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கட்டிலை, ஆட்சி கப்பலை சிறப்பாக வழிநடத்துகின்ற கேப்டன் நீங்கள். அதே போல எதிரிகளால் சொல்லாக இருந்தாலும் கல்லாக இருந்தாலும் எரியப்படுவது கல்லோ சொல்லோ அவற்றையே படிக்கட்டுகளாக்கி நீங்கள் வெற்றி மாளிகைகளை எழுப்பி வருகிறீர்கள். நெருக்கடியான பல சூழ்நிலைகள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் அந்த நெருக்கடிகளிலும் சிந்தனையையே தன்னுடைய உரமாக்கி, அமைதியையே ஆயுதமாக்கி அணுகுமுறையின் மூலம் வென்றெடுக்கிறீர்கள். ஒரு நாட்டின் மகத்துவம் அந்த நாட்டினுடைய வளங்களில் இல்லை, அந்த வளங்களை மக்களுக்கான செல்வமாக மாற்றுவதிலேதான் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பெரும் சாபக்கேடு ஊழல். அந்த ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை, அந்த ஊழல் இல்லாத ஒரு சமூகத்தை, ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பதற்கு உறுப்பினர்கள் சபை இங்கே நடக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.